வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செட்டிநாடு ஸ்டைல் தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் பால் சாதம் செய்ய ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், 2 சின்ன தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய் இவ்வளவும் ஊற்ற மாட்டேன், தேவையான அளவு ஊற்றிக்குவேன். சோம்பு, பட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன், உப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டம்ளர் ரைஸை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு 4.5 டம்ளர் இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் தாளிக்க வேண்டிய சோம்பு, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போது அதில் நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக வதங்கினாலே போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். அதுவும் லேசாக வதங்கின உடனே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கழுவி ஊற வச்ச ரைஸை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால 2 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். எனக்கு தேங்காய் பால் கரெக்டாக ஒரு 4.5 டம்ளர் வந்தது. இது கூட 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால எனக்கு 5.5 டம்ளர் தண்ணி வேணும் 2 டம்ளர் அரிசிக்கு. ஸோ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கலந்து விடும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்குதுங்க. இப்போ நாம் சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாம். ஓகேங்க, இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த அரிசிக்கு எனக்கு 10 நிமிஷம் போதும். உங்களுக்கு எப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. விசில் வரும்போது ஸ்மெல் எனக்கு இந்த தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பால் ஸ்மெல்லும் சேர்ந்து வீடே கமகமான ஒரே வாசனையாக இருக்குதுங்க. இப்போது தேங்காய் பால் சாதம் எனக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கமகமன்னு இருக்குங்க, நல்லா உதிரியாகவும் இருக்குது. கலந்து விட்டாலும் நல்லா உதிரியாகவும் இருக்குது. சாப்பிட வாட்டமாக இருக்குது, நல்லாவே வெந்திருக்குது. இதுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். அவங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கேட்டுடலாம். நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நான் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் கிரேவி முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க. சிக்கன் கிரேவி காம்பினேஷன் இன்னுமே சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. சூப்பர் மம்மி.